ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோ வந்து பார்த்திங்கன்னா 5 கிலோ சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். இன்றைக்கி நாங்கள் இது செய்கிறதுக்கு எடுத்துருக்க அரிசி வந்து பார்த்திங்கன்னா புல்லட் பச்சை அரிசி. சீரக சம்பா வந்தால் தண்ணியோட அளவை நம்ம குறைச்சிக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு பெரிய பாத்திரத்தில் 200 கிராம் அளவுக்கு நெய் ஆட் பண்ணியாச்சு. இதோட 1 லிட்டர் அளவுக்கு ஆயில் நம்ம எடுத்துருக்கோம். ஆயிலுக்கு பதிலாக நம்ம கல்லெண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா 4 லவங்கப்பட்டை ஆட் பண்ணியாச்சு. காரத்துக்கு 20 to 25 பச்சை மிளகா நம்ம சேர்த்தாச்சு. 1.25 கிலோ அளவுக்கு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் அரிஞ்சு வச்சுருந்தோம், அதையும் இப்போ ஆட் பண்ணியாச்சு. வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக நம்ம உப்பு சேர்த்துடலாம். வெங்காயம் வந்து நல்லா பார்த்திங்கன்னா பிங்கிஷாக வரணும். அந்த ஸ்டேஜில் தான் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், நல்லா பிங்க்காக வந்துருச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1/2 கிலோ அளவுக்கு நம்ம இது தனியாக அது தனியாக அரைச்சி வச்சுருக்கோம். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணியாச்சு. இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருந்த 1 கிலோ தக்காளியாக நம்ம இதை வந்து சேர்க்க போகிறோம். தக்காளி சேர்க்கும் போதே புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். புதினா கொத்தமல்லி பார்த்திங்கன்னா பெரிய கட்டாக ஒரு கட்டி எடுத்து வச்சுருந்தேன். அதை தான் வந்து நான் இதில் வந்து சேர்த்துக்க போகிறேன். இப்போ இந்த ஸ்டேஜில் சேர்த்தாச்சு. இதோட நல்லா மசாலா எல்லாம் வதங்கி எண்ணெய் திரிஞ்சு மேலே வரும்போது நம்ம சிக்கனை ஆட் பண்ண போகிறோம். நான் 5 கிலோ அரிசிக்கு 5 கிலோ சிக்கன் தான் எடுத்திருக்கோம். இப்போ பாருங்கள், எண்ணெய் வதங்கி மேலே வந்துச்சு. இப்போ சிக்கனை ஆட் பண்ணுறோம். இப்போ சிக்கன் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம மசாலா ஐட்டம்லாம் போடணும். அப்போ தான் கறியில் வந்து அந்த மசாலா ஐட்டம் எல்லாம் இறங்கும். இல்லைனா வந்து கறி சாப்பிடவே சப்புன்னு இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சிலர் வந்து காரம் அதிகமாக சாப்பிடுவாங்க, ஒரு சிலர் கம்மியாக சாப்பிடுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம கூட கம்மியாக அப்படி கூட நம்ம போட்டுக்கலாம். அடுத்து கொத்தமல்லி தூள் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு நாங்கள் ஒரு 3 ஸ்பூன் மட்டும் நாங்கள் சேர்க்குறோம். இப்போ ஆட் பண்ணி எல்லாமே நம்ம நல்லா பெரட்டி விட்டுடலாம். மசாலா எல்லாம் கறியில் நல்லா இறங்கட்டும். இப்போ தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. அடுத்து இதுக்கு வந்து 1/2 லிட்டர் அளவுக்கு தயிரை சேர்க்க போகிறோம். எலுமிச்சம்பழம் வந்து பார்த்திங்கன்னா புளிப்புக்கு ஏற்ற மாதிரி 3 to 4 பழம் புளிஞ்சு வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ தயிரும் சேர்த்தாச்சு. நல்லா பெரட்டி விட்டுடலாம். இப்போ எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அந்த கறிக்கு ஏற்ற உப்பு போட்டுட்டு புளிஞ்சு வச்சுருந்த எலுமிச்சை பழத்தை இதில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இங்கே எவ்வளோ நல்லா எண்ணெய் வந்து வந்துருச்சு. இப்போ தண்ணியும் நம்ம ஊற்றிக்க போகிறோம். 1 கிலோ அரிசிக்கு 2 லிட்டர் தண்ணி அப்படிங்கிற கணக்கில் நம்ம தண்ணியும் ஊற்றியாச்சு. இப்போ தண்ணி ஊற்றி கொஞ்ச நேரம் மூடி விட்டுடலாம். நல்லா கொதி வரணும். கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அரிசியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம உப்பு பார்க்குறது, காரம் பார்க்குறது, புளிப்பு பார்க்குறது எல்லாமே பார்த்துட்டு நம்ம எக்ஸ்ட்ரா எது வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொதி வரப்போது இந்த மாதிரி நிறையா வந்துருச்சு, கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஜிலே பவுடர் வேணால் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. அரிசி வந்து பார்த்திங்கன்னா தண்ணி நான் எப்போ ஊற்றணுனோ அப்போ தான் வந்து கழுவி ஊற வச்சுருந்தேன். ஒரு 10 நிமிஷம் ஊறுனா போதும் அரிசி. அதுக்கு மேலே அதிகமாக வேணாம். அந்த கொதி வர டைம் நமக்கு அரிசி ஊறுனா போதும். இப்போ நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம அரிசியை வந்து ஆட் பண்ணுறோம். அரிசி ஆட் பண்ணதுக்கப்புறமும் நம்ம உப்பு காரம்லாம் பார்க்கலாம். இப்போ ஓப்பன்லேயே என்ன பண்ணணும், மூடிலாம் வைக்கக்கூடாது. ஓப்பன்லேயே நல்லா நம்ம கொதிக்க விடலாம். அப்போ தண்ணியெல்லாம் நமக்கு ட்ரை ஆகி வெறும் பாருங்கள் இந்த ஸ்டேஜில் இருக்கும், நமக்கு இந்த மாதிரி இருக்கும். நமக்கு இப்போ வந்து 3/4 வேக்காடு அளவுக்கு நமக்கு வந்து வெந்திருக்குது. தண்ணிலாம் பாருங்கள் லைட்டாக தான் இருக்குது. நமக்கு எப்படி அரிசிலாம் தனித்தனியாக வருது பாருங்கள். இப்போ வந்து நம்ம மூடி விட்டு கொஞ்ச நேரம் தம்முக்கு விட போகிறோம். அவ்வளோதான். மேலே வந்து ஒரு வெயிட்டான பாத்திரத்தை வைக்கலாம். நம்ம இதே அடுப்பில் செஞ்சுருந்தால் நம்ம அடுப்பு கறியை மேலே வைப்போம். இப்போ நம்ம இதில் செய்கிறனால, கேஸில் செய்கிறனால மேலே வந்து தண்ணி ஊற்றி வெயிட்டான பாத்திரத்தை வச்சாச்சு. இப்போ தம்முக்கு ஒரு 10 நிமிஷம் விட்டுருப்போம். அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நடுவில் இலையை வச்ச வீடியோ மட்டும்தான் பார்க்கல. இலையை நம்ம வச்சோன்னா அதோட வாசனை நல்லா இருக்கும். அதனால தான் இலையை வச்சு தம்முக்கு வச்சுருந்தோம். பாருங்கள், அரிசி வந்து ஒன்றும் தனித்தனியாக இருக்குது. ரொம்ப ஈஸியான ரெசிபி தான் இந்த பிரியாணி ரெசிபி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். நான் இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னோட சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஐக்கானை கண்டிப்பாக கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருக்கோம். வாங்க என்னென்ன இன்றைக்கி ரெடி பண்ணி வச்சுருக்கோன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ரீகப் பார்க்கலாம். பிரியாணி இது ரெடி ஆகிடுச்சு. இதோட சில்லி வந்து பொரிச்சு வச்சுருக்கோம். அடுத்து எக்கு வந்து பாயில் பண்ணி வச்சுருக்கோம். தயிர் பச்சடி, சிக்கன் வறுவலும் பண்ணியிருக்கோம். ஓகே, இன்றைக்கான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ, பாய்.